நம்ம ஜெயண்ட் ஐவரி, அதாவது யானையின் தந்தம் இருக்கிற மாதிரி இந்த காய்கள் இருக்கும். ஒரு காயும் 1 கிலோ வெயிட் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பறிக்கிறது வந்து ஜப்பான் மியாசாக்கி. ஜப்பானில் 2.25 லட்ச ரூபாய்க்கு சேலான ஜப்பான் மியாசாக்கி பறிக்கிறோம். இது தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்லுவேன். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னும் நல்லா பழுக்கலை. நல்லா பழுத்தா இன்னும் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பழங்கள் மட்டும் இல்லை, நம்ம நர்சரிலையும் நிறைய ரகங்கள் பறித்து வச்சுருக்கோம். அதே நாளைக்கு மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம அங்கே சந்திக்கலாம் உங்களை. வணக்கம். நாளைக்கு வந்து கிரீன்லேண்ட் நர்சரியிலேருந்து ஒரு ஃபெஸ்டிவலில் கலந்துக்க போகிறோம். என்ன ஃபெஸ்டிவல்னால் மேங்கோ ஃபெஸ்டிவல். இப்போ வந்து மாம்பழங்கள்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்குது. அங்கே ஒரு நம்ம கூடுவாஞ்சேரி பக்கத்தில் பாண்டூருங்கிற இடத்துல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. அதில் நம்ம ஒரு ஸ்டால் புக் பண்ணி அதில் கலந்துக்க போகிறோம். அதுக்காக நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்களை கலெக்ஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம நர்சரியிலே ஒரு மரம் இருக்குது, அதாவது செங்கை வர்க்கன். அந்த காய்களை வந்து பழமான அப்புறம் நம்ம கீழே விழாமலே எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு நெட்டு கட்டியிருக்கோம். அந்த நெட்டு மூலமாக நம்ம கீழே போயிட்டு பறிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குங்கிறத பாருங்களேன். நான் பறித்து காமிக்கிறேன். மொத்தமாக இந்த செங்கை வர்க்கன்னு எவ்வளோ காய்க்குங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். இதில் 100க்கு மேற்பட்ட காய்கள் இருந்தது. நம்ம வந்து அப்பப்போ தேவைக்கு பழுக்க பறிச்சிக்கிட்டே இருக்கோம். ஒரு இதை தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்லுவேன். பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குன்னு பாருங்கள். இதை தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்லுவேன். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னும் நல்லா பழுக்கலை. நல்லா பழுத்தா இன்னும் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பறிக்கிறது வந்து ஜப்பான் மியாசாக்கி. ஜப்பானில் 2.25 லட்ச ரூபாய்க்கு சேலான ஜப்பான் மியாசாக்கி பறிக்கிறோம். சூப்பர். நல்லா கலர் வரல, நல்லா விளையவும் இல்லை. இதெல்லாம் நம்ம எக்ஸிபிஷனுக்காக பறிக்கிறோம். கலர் வரல. நம்ம நர்சரியில் இன்னொரு காய் இருக்குது, அதையும் பறிக்கலாம். ஓகே, அது கொஞ்சம் இன்னும் நல்லா மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஜெயண்ட் ஐவரி, அதாவது யானையின் தந்தம் இருக்கிற மாதிரி இந்த காய்கள் இருக்கும். ஒரு காயும் 1 கிலோ வெயிட் வரும்னு நினைக்கிறேன். இதையும் பறிச்சிடலாம். நம்ம எக்ஸிபிஷனுக்கு வரவங்களுக்கு இதை காமிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரகங்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே வரவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைவாக ஒரு பழங்களை பார்க்குறது, ஃபோட்டோவில் கூகுளில் பார்க்குறது வேறு. ஆனால் லைவாக பார்க்குறதுங்கிறது உண்மையிலே ரொம்ப நானே நிறைய பழங்களை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதுமாரி எல்லாருக்கும் தோணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பென்கன் லிங்கு. இது ஒரு ஸ்வீட் வெரைட்டி. லாஸ்ட் இயர் நம்ம மாடியில் காய்ச்சி அதனுடைய பழங்கள் சாப்பிட்டு வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கோம். சூப்பர் வெரைட்டி. நல்லா, அதாவது தாய்லாந்து வெரைட்டியை பார்க்கும்போது எல்லாமே ஒன்று போல் கலர் ஒரே மாதிரி இருக்குமே தெரியும். ஆனால் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாமே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தோல் ரொம்ப மெலிசாக இருக்கும். ஒரு மெலிசான தோலாக இருக்கும். பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட்டு நல்ல ருசியாக இருக்கும். இந்த வெரைட்டி நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம டேங் சக்கரபாத்துங்கிற வெரைட்டி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு காயோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 700 கிராம்ஸ் வர மாதிரி இருக்குது. ரொம்ப கலர் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பறித்த ஒரு பென்கன் லிங் மாதிரி தான் கலர் இருக்குது. ஷேப் மாறுது. அது வந்து பால் ஷேப்பில் இருந்து வந்து லென்த்தாக போகுது. நல்லாயிருக்கு வெரைட்டி. ஓகே. அடுத்து சக்கரைக்குட்டி. நம்ம தமிழ்நாட்டு வெரைட்டி சக்கரைக்குட்டியும் கூட நம்ம தோட்டத்தில் சின்ன செடியிலே காய்ச்சிருக்கிறத பார்த்துருக்கீங்க. அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சக்கரைக்குட்டி மாம்பழத்தை பற்றியும் தெரியாது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ரொம்ப சுகர் பேபின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் அந்த பேரை சுகர் பேபின்னு சொல்கிறாங்க. அதையும் கூட நம்ம காட்சிக்கு வைக்கலாம். அடுத்து KY8ங்கிற ரகம், தமிழ்நாட்டு ரகம். இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வச்சு நடவு பண்ணி 30 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த ரகமும் யாருக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்காது. ஒரு மல்கோவா டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா பழம் நல்லா பெரிய சைஸாக வரும். அதையும் நம்ம காட்சிக்கு வைக்கலாம். குண்டு குண்டாக இருக்கும், குண்டு மாங்காய் மாதிரி. ஆனால் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். விதை வந்து சின்ன பகுதியாக தான் இருக்கும். ரொம்ப மெலிசாக இருக்கும் விதை வந்து. அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய தாய்லாந்து வெரைட்டி. இந்த வெரைட்டியை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த இதுலேயும் ஒரு நம்ம 3 காய் அறுவடை பண்ணிக்கலாம். பனானா மேங்கோ. இது பேர் வந்து பனானா மேங்கோ. ஒரு வாழைப்பழம் மாதிரி நீளமாக இருக்கும். இதில் காய்கள் நிறையா இருக்கிறதுனால அந்த ஷேப்பு வரல. இல்லைன்னா நமக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் இதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா. இந்த பழங்கள் மட்டும் இல்லை, நம்ம நர்சரிலையும் நிறைய ரகங்கள் பறித்து வச்சுருக்கோம். அதே நாளைக்கு மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம அங்கே சந்திக்கலாம் உங்களை. தோட்டத்தில் அறுவடை பண்ணிட்டு வந்த மாம்பழங்கள்லாம் கூட நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பனானா மேங்கோ, அப்புறம் பார்த்திங்கன்னா நாம்டோக்மாய் பர்பிள், நாம்டோக்மாய் கோல்டு, நம்ம ஊர் ரகம் கூட்டுருக்கோணம் செங்கை வர்க்கன், ஜெயண்ட் ஐவரி, அப்புறம் தாய் ரெட்டு, அப்புறம் கோகனட் மேங்கோ, சக்கரை பேபிங்கிற சுகர் பேபி மேங்கோ, அப்புறம் பென்கன் லிங்கு, ஜவாரி, நாசிக் பசந்து, KY8,
இந்த இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வாட்டர் ஆப்பிள், புஷ் ஆரஞ்செலாம் வச்சுருந்தோம். அது எல்லாமே காலி ஆயிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இது மிராக்கிள் ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு வந்தோம். மிராக்கிள் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியமாக அதை சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டு ஃபீல் பண்ணதெல்லாம் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். அது நம்ம நாட்டுக்காரங்க மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்காரங்களும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுமாதிரி பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைகள் கூட எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. மொத்தத்தில் நமக்கு ஒரு அறிமுகம் கிடச்சிது. இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துட்டதில் நிறைய பேருடைய அறிமுகம் கிடச்சிது. நம்ம நர்சரி பற்றி நிறைய பேர் விசாரித்தாங்க. அது எல்லா பேருக்கும் நம்ம நர்சரி இருக்குது தெரியாது இல்லையா, அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி விழாக்களில் கலந்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு மாம்பழ போட்டி நடந்தது. அது குழந்தைகளுக்காகவும் பெரியவங்களுக்காகவும் அந்த போட்டி நடந்தது. அதில் குழந்தைகளுக்கு ஆன போட்டியில் ரொம்ப நகைச்சுவையாகவும் இருந்தது. அதே டைமில் மாம்பழங்களை நம்ம சும்மா மேம்போக்காக சொல்லுவோம், அங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சு பிள்ளைங்க எவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டாங்கங்கிறத அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப பார்க்குறே ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் பெரியவங்களுக்குள்ளான போட்டி நடந்தது. அதில் நம்ம யூடியூப் சேனல் சாமினி மேடம் தான் அதில் வின் பண்ணாங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட் இயரும் அதில் வின் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி பழங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்களுக்கு நம்மளுடைய கார்டன் இதெல்லாம் சேனலில் போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பழங்களுக்கு மேலே ரொம்ப ஆர்வம். அது நம்ம அவங்க சாப்பிட்ற வேகத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே ஆச்சரியமாக கேட்டது என்னென்னா, இந்த செடிகள் எங்கேருந்து வருது, இது நம்ம நாட்டில் வருமா, நம்ம ஊரில் காய்க்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த வெரைட்டிகள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. அதுமாதிரி நம்ம மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிகளை வச்சுருக்கிறது அதுக்காக தான் வச்சோம். மாடி தோட்டத்திலையும் நீங்கள் வளர்க்கலாம் இந்த பழச்செடிகள் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு சொன்னோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் இது. உங்களுக்கு இந்த மாதிரி ரேர் வெரைட்டி செடிகள் வேணும்னா நீங்கள் எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் இதை பார்சல் அனுப்புகிறோம். இந்த மாதிரி செடிகளை வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.